ட்ரம்ப் கொடுத்த ஷாக்ல இந்தியாவுக்கு பெரும் சிக்கல். அமெரிக்காவை விட்டுட்டு இப்ப சீனாவோட வர்த்தகம். ஆனா இது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அமெரிக்கா நம்ம பொருட்களுக்கு 50% வரி போட்டதால நம்ம ஏற்றுமதிக்கு பெரிய அடி விழுந்துச்சு. இதை சமாளிக்க இந்தியா இப்ப சைனா பக்கம் திரும்பி இருக்கு. பிரதமர் மோடியும் சீனா மாநாட்டுக்கு போயிருக்காரு. அமெரிக்காவுக்கு பதிலா சீனாவுடன் உறவு வச்சுக்கலாம்னு பிளான் போடுறாங்க. ஆனால் இதுல பெரிய சவால்கள் இருக்கு. அமெரிக்காவுடனான வர்த்தகத்துல நம்மளுக்கு லாபம் அதிகம். ஆனா சீனாவுடன் வர்த்தகம் செஞ்சா அவங்களுக்கு தான் 100 பில்லியனுக்கும் மேல லாபம். அடுத்ததா, உலகிலேயே உற்பத்தி துறையில சீனா தான் மாஸ். அவங்க கூட நம்ம போட்டி போடுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேல அமெரிக்கா எப்ப வேணா சீனா மேல பொருளாதார தடை விதிக்கலாம். அது நம்மளுக்கும் சிக்கலை உண்டு பண்ணும். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு சீனா தான் ஆயுதம் கொடுக்குது. இதனால அரசியல் ரீதியா எப்ப வேணா பிரச்சனை வரலாம். ஆக மொத்தம் சீனாவுடன் உறவு வச்சுக்கலாம்னு சொல்றது ஈஸி. ஆனா நடைமுறைப்படுத்துறது ரொம்பவே கடினம். இந்த சிக்கல்கள் எல்லாம் இருந்தும் இந்தியா எப்படி சமாளிக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.